கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற பகுதியிலே உங்களை மீண்டுமாக நான் சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களை, நாம் 1 ராஜாக்கள் புத்தகத்தை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதை நாம் முடித்து விட்டோம். இந்த 2 ராஜாக்கள் போவதற்கு முன்பாக 1 ராஜாக்கள் புத்தகத்திலே சொல்லப்பட்ட சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் இன்னைக்கு சொல்லப் போகிறேன். என்னென்ன இடங்கள், முக்கியமான இடங்கள் என்ன, இதெல்லாம் நான் சொல்லுகிற வேளையிலே உங்களுக்கு என்ன செய்யும், அந்த பார்த்த செய்திகள் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும்னா திரும்பவுமாக உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தும்படியாக அது அமைந்து கொள்ளும். பிரியமானவர்களே, சரிங்க, எல்லாரும் உங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இன்றைக்கு 1 ராஜாக்களில் காணப்படுகிற முக்கியமான இடங்களை பற்றியும் முக்கியமான அரசர்கள் பற்றியும் நான் சுருக்கமாக சொல்லப் போகிறேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் புத்தகத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சில இடங்களை முக்கியமான இடங்களை உங்கள்கிட்ட சொல்லப் போகிறேன். முதல் இடம் என்னவென்றால் சீகேம். சரிங்களா? இப்போ சீகேம் என்கிற இடம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி பிரியமானவர்களே நாம் பார்த்தோம், ஒருங்கிணைந்த அரசு, பிளவு பெற்ற அரசு. ஒருங்கிணைந்த அரசில் யார் யார் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும். சவுலுக்கு அப்புறம் தாவீதுக்கு அப்புறம் சாலமோன். இவர்கள் எல்லோரும் எருசலேமை தலைநகரமாக கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கிற வேளையில் இப்போ பிரியமானவர்களே, இப்போ அடுத்ததாக சாலமனுக்கு அப்புறமாக அவருடைய பிள்ளை வருகிற பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவர் தலைநகரத்தை மாற்றி வைக்கிறார். அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த சீகேம் என்ற இடம் என்னவென்றால், சாலமோனின் மரணத்திற்கு பின் அவரது புதல்வர் யாரு, ரெகோபெயாம் அரசராக்க இஸ்ரவேல் சீகேமில் கூடினார்கள். என்ன நினச்சாங்கன்னா, யெரொபெயாம் வரேன்னு சொல்கிறான்ல, அவன் அங்கே தயாராகிட்டு இருக்கான். ஆனால் இவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, ரெகோபெயாம் தான் சாலமனுடைய மகன். அவனை என்ன செய்யணும், நம்ம ஒரு அரசராக ஆக்க வேண்டும் என்று சொல்லி கூடி நடந்தான் சீகேம். அதனால் பிற்காலத்திலே நம்ம என்ன நடந்தது என்றால், இந்த சீகேமை என்ன செஞ்சுட்டாங்கன்னா தலைநகராக ஆக்கி கொண்டார்கள். அதான் இந்த சீகேம். இப்போ சீகேமுக்கு அப்புறம் இஸ்ரவேல் என்ற ஒரு இடம். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் என்னென்ன இருக்குன்னா, கலகம் செய்தோரின் தலைவரான யெரொபெயாம் இப்போ மன்னருடைய மகன் இருக்கிறார். இன்னொருத்தர் கலகம் செய்து இதை கைப்பற்ற நினைக்கிறார். யாருக்கு? சாலமோனுடைய மரணத்திற்கு பின்பாக இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது. அப்போ இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தா அவர் யெரொபெயாம். சாலமோனுடைய மகன் யார்? ரெகோபெயாம். ஸோ யெரொபெயாம் 2 பக்கம் இருக்கிறாங்க. இப்போ ரெகோபெயாம்னா சாலமனுடைய மகனை ராஜாவாக்க வேண்டும் என்று எல்லாரும் சீகோமிலே கூடினார்கள் என்று பார்த்தீர்கள் அல்லவா? சரி, அது ஒன்று. அதுக்கடுத்து நம்ம இஸ்ரவேல் தேசத்தை பற்றி சொல்ல போகிறோம். இந்த கலகம் செய்தவர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னா யெரொபெயாம். அதான் அதில் பார்க்குறோம். கலகம் செய்தோரின் தலைவரான யெரொபெயாம் வடக்கு நாடு என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலின் அரசரானார். சீகேமை அவரது தலைநகராக்கி கொண்டார். இப்போ சீகேமில் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் மக்கள்லாம் கூடுனாங்க. ஆனால் அந்த இடத்த யார் தலைநகராக ஆக்கி கொண்டது என்றால், இந்த யெரொபெயாம் தலைநகராக்கி கொண்டார். இப்போ முதல்ல பற்றி சொல்லிட்டு இருந்தது யூதாவாக மாறிவிட்டது, யூதா தேசம். இந்த யூதா தேசத்தில் யார் முக்கியமானவர்களாக இருந்தார்கள் என்றால், யூதா, பென்யமீன் 2 கோத்திரம் மட்டும் தான் இந்த யூதா தேசம். இந்த யூதா தேசத்தில் தான் கடைசி வரைக்கும் யார் இருந்தார், இவர் நம்மளுடைய அரசர் தாவீது அரசர் இருந்தார், சாலமன் அவங்களாம் இருந்தாங்க அந்த இடம். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த யெரொபெயாமும் ராஜாவாகணும்னு அவன் துடிச்சதுனால அவன் என்ன ஆச்சுன்னா, அவன் என்ன பண்ணிக்கிறான், இஸ்ரவேல் ஒரு பகுதியை அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அதை அவன் கைப்பற்றி அவன் அரசராகணும்னு நினைக்கிறான். இப்போது இந்த யெரொபெயாம் என்ன செய்கிறார் என்றால், அவர் அந்த சீகேமை தலைநகராக வச்சிருக்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் யூதா மக்கள்லாம் எதை வச்சுருக்காங்க, எருசலேமே தலைநகராக அவங்க வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன். இப்போ ஒவ்வொரு இடமா மாறுது. இப்போ முதல்ல சீகேமை வைக்கிறாங்க. அப்புறம் யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் யூதான்ற இடத்தை பற்றி சொல்லுவாங்க. இஸ்ரவேல் சொல்லிட்டேன்னா யூதா. இப்போ இஸ்ரவேலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வடக்கு நாடு என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி யூதா தெற்கு நாடு என்று, ஏன்னா இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிளவுற்றுது. சரிங்களா? அப்போ தெற்கு வடக்கு தெற்கு வருது. வடக்கு எது? வடக்கு இஸ்ரவேல் தேசம்.
கீழே அது கீழே இருக்குதுல, அது வந்து அது வடக்கு, கீழே வந்து தெற்கு. அந்த தெற்கு வந்து என்னென்னா யூதா தேசம் என்று அழைக்கப்படுகிறது பிரியமானவர்களே. சரிங்க, இப்போ யூதா கோத்திரமும் பெனிமின் கோத்திரமும் மட்டும் ரெகொபெயாமை சார்ந்து நின்றன. அதுதான் யூதா தேசம். அந்த யூதா தேசத்தில் என்ன இருந்துச்சு? யூதா பென்யமீன் 2 பேரும் யாரை சார்ந்து இருந்தாங்க? சாலமோனுடைய மகனாகிய ரெகொபெயாமை சார்ந்து நின்றார்கள். சரிங்களா? அது வந்து தெற்கு நாடு என்று அழைக்கப்படுகிறது. ரெகொபெயாம் சீகேமிலிருந்து எருசலேமிற்கு திரும்பி வந்தால் தொடர்ந்து களம் செய்தவரை பிடித்தடக்க முயன்ற போது ஒரு தீர்க்கரின் அறிவுரைப்படி அத்திட்டம் கைவிடப்பட்டது. அதாவது என்னன்னா, ரெகொபெயாம் வந்து சீகேமிலிருந்து எருசலேமிற்கு திரும்பி வந்தார். இப்போ வந்து ரெகொபெயாம் என்ன நினைக்கிறாருன்னா, இது ஏன் 2ஆக பிரியுது? இதை வந்து நம்ம என்ன செய்வோம்? அந்த தேசத்தையும் நம்ம பக்கமே கொண்டுட்டு வந்துடுவோம். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் நம்மக்கிட்ட கொண்டு வந்துடுவோம். இஸ்ரவேல் என்று அந்த ஒரு குரூப் இருந்துச்சுல, அதை கொண்டுட்டு வந்துடுவோம்னு நினச்சி என்ன பண்ணார்னா, அவங்க தான் கலகம் பண்ணாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணார்னா, அவர் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது அவர் சீகேமிலிருந்து எருசலேமிற்கு திரும்பி வந்தார். ரெகொபெயாம் வந்து சீகேம் இடத்துல இருந்து என்ன செஞ்சிட்டார்? எருசலேமுக்கு வந்தார். திருப்பியும் சீகேமில் வந்து போய் சீகேமில் வந்து இப்போ வந்து யெரொபெயாம் இருக்கிறார். இப்போ சீகேமில் போய் சண்டை போடலாம், எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் சண்டை போட்டு அதை பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு அவர் நினைத்த பொழுது ஒரு தீர்க்கதரிசியின் ஆலோசனையின்படி அந்த திட்டம் அவர் கைவிட்டு விட்டார். இப்போ எப்படி இருக்குது? அதாவது அங்கங்கே இஸ்ரேல் தேசத்தில் இருக்கவங்க ஆளட்டும், யூதா தேசத்தில் ஆளுன்னு சொல்லிட்டு 2மே என்ன செய்தாங்க? ஒன்றா சேராமல் வந்து பிரிந்து போனார்கள் பிரியமானவர்களே. சரிங்க, இப்போ 2 பிரிந்து இருந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து எருசலேம் நகரத்தை பற்றி சொல்ல, இப்போ ஒவ்வொரு இடங்களை பற்றி அவங்க சொல்லிட்டு இருக்கேன். எருசலேம் பற்றி என்னென்னா, யூதாவின் தலைநகரம் வந்து எருசலேமாக இருந்தது. இப்போ எல்லாரும் அரசாட்சி பண்ணிட்டு வந்தாங்க. யார்? தாவீது எல்லாரும் வந்து அந்த எருசலேமை தான் தலைநகராக கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த யூதா தேசத்துக்கும் அந்த எருசலேமே தலைநகராக கொண்டு அரசாட்சி செய்து வந்தார்கள் பிரியமானவர்களே. ஏன்னா அங்கே தான் இஸ்ரவேலினுடைய ஆராதனை மையம் இருக்கிறது. அங்கே தான் பெரிய சாலமன் கட்டிய தேவாலயம் இருக்கிறது. எனவே இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து எல்லாருமே ஒன்றாக கூடி வந்து அந்த இடத்துக்கு தான் வந்து பலியிட வருவாங்க, தேவாலயத்துக்கு தான் வருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே முதலிலே இருந்தது பிரியமானவர்களே. அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா யெரொபெயாம். இப்போ யெரொபெயாம் வந்து அரசாட்சி செஞ்சிட்ருக்கான் இஸ்ரவேலில், இவங்க யூதா. இப்போ அந்த யெரொபெயாம் என்ன நினைச்சார்னா, ஐயோ மக்கள் எல்லாரும் திரும்பவுமாக யூதா தேசத்திலே போய் அந்த சாலமன் தேவாலயத்தில் போய் பலிகளை செலுத்தி அங்கே போய் எல்லாம் ஆராதனை செய்து கொண்டு வந்தார்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அங்கே இருக்கிற மன்னர்கள் கீழ்ப்படி ஆரம்பிச்சிருவார்கள். நமக்கு எதிராக ஒரு பெரிய குரூப் வந்துருவாங்க என்று நினைத்து அவர் என்ன செய்தார் என்றால் ஒரு பெரிய தவறு செய்து விட்டார் பிரியமானவர்களே. இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தில் காணப்பட்ட இந்த தவறுனால்தான் பிரியமானவர்களே எத்தனை அரசர்கள் ஆண்டார்கள். கடைசியிலே வந்து அவர்கள் வந்து இந்த வாக்குத்தத்த நாட்டிலே அவர்கள் இல்லாதபடிக்கு அவர்கள் வந்து என்ன செய்யப்பட பகைவர்களாலே அழிக்கப்பட்டார்கள். அந்த தேசமானது அழிக்கப்பட்டது. அசரியா என்ற ஒரு அரசர் வந்து இஸ்ரவேல் மக்களை எல்லாம் கைது செய்து கொண்டு போனார். அதே மாதிரி யூதா தேசமும் சில காலங்கள் கழித்து அவர்கள் நன்றாக ஆட்சி செய்து வந்தார்கள். ஆனால் பாவமான சூழ்நிலைகள் ரொம்ப வந்ததினாலே அதற்கு அப்புறம் பார்த்தீர்கள் என்றால் அவர்களும் பாபிலோனிய அரசராலே கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படியாக யூதா ராஜ்யமும் இஸ்ரேல் ராஜ்யமும் வீழ்ச்சி அடைந்தது. இதை நாம் 2 ராஜாக்கள் புத்தகத்திலே நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த பாவத்தை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் தான் என்ற இடத்த சொல்ல போகிறேன். இந்த யெரொபெயாம் வந்து தான் என்ற இடத்துல தான் என்ன பண்ணினாருன்னா, இப்போ வந்து அவங்கெல்லாம் அங்கே எங்கே போகக்கூடாது? இஸ்ரவேல் மக்கள், இங்கே இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் யூதா தேசத்திற்கு அந்த வழிபாடு செய்ய, ஆராதனை செய்ய எருசலேமுக்கு செல்லக்கூடாது என்பதற்காக ஒரு தந்திரமான ஒரு வழியை செய்தார். அந்த தந்திரமான வழிதான் என்னன்னா, இவரே வந்து இந்த இஸ்ரவேல் தேசத்திலே 2 ஆராதனை மையங்களை உருவாக்கினார். அதில் ஒரு இடம்தான் தான். இதில் என்ன செய்தார்னா, பொன் கன்று குட்டியை வந்து அவர் வந்து செய்து வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. 2 பொன் கன்று குட்டிகளை உருவாக்கி அவற்றை இஸ்ரவேலின் தேவர்கள் என்றான். ஒன்றை வந்து தான் என்ற இடத்திலே வைத்தான் பிரியமானவர்களே. வடக்கு எல்லை பகுதியிலே தானே வைத்தான். தமது குடிமக்கள் இனியும் ஆராதனைக்காக எருசலேமுக்கு போக வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக இங்கேயே நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அதன் மாதிரி ஆராதனை செலுத்தலாம் என்றும் இங்கே அவன் அறிவித்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பழைய வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெத்தேல் என்கிற ஒரு இடம். இந்த யெரொபெயாம் என்ன செய்தார் என்றால்
2 பொன் கன்று குட்டிகளை செய்தார். ஒன்றை தான் என்ற இடத்திலும் இன்னொரு பெத்தேல் என்ற இடத்திலும் அவர் வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்வாறு தனது நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கு எல்லைகளில் வசதியான நிலையில் விக்கிரக மையங்களை உருவாக்கினார். ஆனால் அவர் செய்த இப்பாவம் தேவனை கோபமூட்டியது. இஸ்ரவேலுடைய வீழ்ச்சிக்கு அது முக்கிய காரணமாக இருந்தது. அதை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பிரியமணினா. அதுக்கப்புறம் வர மக்களை அதே இதை வழிபட்டாங்க. அப்புறம் அப்படியே பல காரியங்களை பல மக்களுடைய தெய்வங்களை வழிபட அப்புறம் எல்லா விக்கிரகங்களை வழிபட ஆரம்பித்தாங்க. தேவனை மறந்து விட்டார்கள். சரிங்களா? ஆக மொத்தம் இப்போ உங்களுக்கு சொன்னேன், சீகேம்னு ஒரு இடத்த பற்றி சொன்னேன். சீகேம் ஒரு இடம். அங்கே தான் என்ன பண்ணாங்கன்னா, ரெகொபெயாம் அரசராக்க எல்லா மக்களும் கூடி வந்தார்கள். அப்புறம் 2வது இஸ்ரவேல். ஏன்னா யெரொபெயாம் கலகம் பண்ணி என்ன பண்ணாங்க, அவங்க எல்லா குரூப் என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேல் தேசமாக ஆயிட்டாங்க. அப்புறம் அது யூதான்ற இடத்தை பற்றி சொன்னேன். அதுக்கப்புறம் எருசலேம் யூதாவுடைய தலைநகரமாக இருந்தது என்று சொன்னேன். அதுக்கடுத்து தான் பெத்தேல். இந்த 2 இடங்களை பற்றி சொல்லுகிற பொழுது இது பொன் கன்று குட்டிகளை யெரொபெயாம் செய்து அங்கே வைத்து ஆராதனை மையமாக மாற்றினார் என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் திர்சா என்ற இடத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த திர்சா என்ற இடம் என்னன்னா, நாதாப் என்ற மன்னர் கொலை செய்த பின் இஸ்ரவேலின் அரசராக அரியணை ஏறிய பாஷா இஸ்ரவேலின் தலைநகரை சீகேமிலிருந்து திர்சாவுக்கு மாற்றினார். பிரியமானவர்களே, இப்போ நாதாப் அரசாட்சி செய்து இஸ்ரவேல் மன்னன் நாதாப் அரசாட்சி செய்து கொண்டிருந்த பொழுது என்ன நடந்தது என்றால், இந்த பாஷா என்கிறவன் என்ன செய்தான், பாஷா இஸ்ரவேல் அரசராக ஆக வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்தான், அவர் அரியணை ஏறினார். அரியணை ஏறியதோடு மட்டுமல்லாமல் என்ன செய்தார், இந்த நாதாபை கொலை செய்துட்டு அரியணை ஏறினார். அதுக்கப்புறமாக தலைநகரை சீகேமிலிருந்து திர்ஷா என்ற இடத்திற்கு மாற்றினார். பிரியமானவர்களே, அது ஒரு குறிப்பிடத்தக்க இடம். அதுக்கடுத்து சமாரியா என்கிற ஒரு இடம். இந்த சமாரியா என்கிற இந்த இடத்திலே உம்ரி இஸ்ரவேலின் அரசரான போது அவர் ஒரு மலையை வாங்கி அங்கு தலைநகரை கட்டினார். அதற்கு சமாரியா என்று பெயரிட்டார். உம்ரி இஸ்ரவேலின் அரசரான போது அவர் மலை வாங்கினார். அந்த மலை வாங்கி அந்த மலையில் கட்டடம் கட்டி அந்த மலையை என்ன செய்தார், சமரியா என்று பெயர் வைத்தார். அது உம்ரியின் புதல்வனாகிய ஆகாப் பாகால் கோவில் ஒன்றை இந்த சமாரியாவிலே கட்டினார். கடைசி இந்த 1 ராஜாக்களை கடைசி அரசராக வருகிறவர் ஆகாப். 2 ராஜாக்களை கண்டினியூஷன் நிறைய பேர் வருவாங்க, தொடர்ச்சியாக அதிகமான பேர் வருவார்கள். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்களா, உம்ரி அப்படிங்கிறது யாரு, இந்த சமாரியாவை கட்டினார்ல அவரோட அந்த அரசனுடைய மகன் தான் ஆகாப் மன்னன், எசபேலுடைய கணவர். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப விக்கிரக ஆராதனைக்காரங்க இருந்தது. அவர் தான் அங்கே என்ன செய்தார் என்றால், பாகாலுக்காக அங்கு ஒரு கோவிலை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆமென். சரிங்க, அடுத்து பாருங்க, கர்மேல் மலை. கர்மேல் மலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ தான் கடைசி சில வீடியோக்களை சொல்லியிருந்தேன். அதாவது தீமை மழிகிற பொழுது என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் பொறுத்து பார்க்கிறார். அப்போ ரொம்ப தீமை ஆகிற பொழுது, தீமை மழிஞ்சு கிடைக்கிற பொழுது அவர் தீர்க்கதரிசிகள் எழுப்பி எச்சரிக்கிறார். பிரியமானவர்கள், அப்படியாக எழுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் எலியா தீர்க்கதரிசி. ஆகாப் நாட்களிலே இருந்தவர் தான் இந்த எலியா தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி என்ன செய்தார் என்றால், பாகாலின் தீர்க்கதரிசிகளாகிய 400 பேரும் அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், பொய் தீர்க்கதரிசிகள் என்பதை அவர் அங்கே அந்த கர்மேல் மலையிலே மெய்ப்பிக்கிறார். எப்படி அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் இங்கே பலியிடுங்கள், உங்களுடைய பலியை இங்கே வைத்து விட்டு நீங்கள் கடவுளை கூப்பிடுங்கள். எந்த ஆண்டவர் அக்கினினாலே பதில் கொடுக்கிறாரோ அவரே உண்மையான ஆண்டவர். நீங்கள் உண்மையான ஆண்டவரை வழிபடலை, எங்கே காட்டுங்க பார்ப்போம்னு சொல்கிறாரு. அவர்களும் காலையிலிருந்து மாலை வரும் கத்தி 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 அவர்களுடைய சரீரத்தெல்லாம் அந்த கடவுள் வர வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய சரீரத்தெல்லாம் ரத்தமாக அப்படி கீறி கத்தியாலை கீறிக்கு ரத்தம் வழிய அப்படியாவது ஒரு தேவன் வருவானா என்று சொல்லி கத்தி 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 கூப்பிட்டார்கள். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. ஆனால் எலியா தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது உடனே ஆண்டவர் ஏன்னா இந்த 2 பேர்ல இடத்துல என்னாச்சுன்னா, நிறைய தண்ணியை ஊற்றி வச்சிருந்தாங்க. இந்த தண்ணியையும் ஆண்டவருடைய அக்கினி வருகிற பொழுது இந்த தண்ணியும் நக்கி போட்டது, ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது, அந்த பலியை சுட்டெடுத்தது என்று பார்க்கிறோம். எனவே எலியா சொன்னார், பாருங்க, இப்ப பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தான் என்னது, கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள் எல்லாரும் இஸ்ரவேல் மக்களும். இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை இவர் கொன்று குவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அத்தனை பேரையும் கொன்று விட்டார். இப்படி கொன்று விட்டதின் காரணமாக அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் என்கிற ஒரு இடத்தை பற்றி சொல்லி கொன்று விட்டதுனாலே ஆகாபுடைய மனைவியாகிய எசபேலுக்கு மிகவும் ஆத்திரமாகி, இது 400 பேருக்கும் எப்படி ஏற்பட்டதோ அதை போலவே உன்னுடைய
உன்னுடைய உயிரும் அந்த நாளை வாங்குவேன் என்று சொல்லி அவர் சொன்னதினாலே இவர் தப்பித்து பிழைத்து ஓடி போய் இஸ்ரவேல் என்ற இடத்திற்கு சென்றார். அதான் கர்மேலில் இருந்து இஸ்ரவேலுக்கு திரும்பினார் எலியா. தமது தீர்க்கதரிசிகளை கொன்றதால் இசபேல் கோபம் உண்டு எலியாவை கொலை செய்வேன் என்று சபதம் செய்தார். இதை நம்ம 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11வது இடம் என்னவென்றால் கீலேயாத்தின் ராமோத். சீரிய அரசர் கடைசி 1 ராஜாக்களை கடைசியில் நான் சொல்லிட்டு இருப்பேன். கடைசியில் என்ன நடந்துச்சு, அந்த சீரிய ராஜா என்ன செய்கிறாரு, இந்த சீரிய அரசர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக போர் தொடுத்து வருகிறார். ஆனால் இரு போர்களிலுமே அவர் தோல்வி அடைகிறார். 2 தடவை தோல்வி அடைகிறார். எனினும் அவர் கீலேயாத்தினுடைய ராமோத்தை பிடித்து கொண்டார். இஸ்ரவேல் அரசரான ஆகாபும் யூதா அரசரான யோசபாத்தும் இஸ்ரவேல் அரசரான ஆகாபும் யூதா அரசரான யோசபாத்தும் இணைந்து இந்த இரு நகரங்களையும் கைப்பற்ற துடித்தனர். ஆனால் போரில் ஆகாப் மடிந்து விட்டார். பிரியமானவர்களே, சரிங்க, பாருங்க, 2 தடவையும் இந்த சீரிய அரசர் ஆகாபோட சண்டைக்கு வரும்பொழுது 2 தடவையும் ஆகாப் மன்னர் அவர்களை தோற்கடித்தார் என்று சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்கள், சரி, அடுத்ததாக பிரியமானவர்களே, இங்கே முக்கியமான அரசர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த முக்கியமான அரசர்களை நான் சொல்கிறேன். அதை திரையில நம்ம எழுதி அந்த இதை உங்களுக்கு காட்டுவேன். இப்போ நான் உங்களுக்கு இதில் வாயிலே நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது கேட்டுக்கோங்க, பக்கத்தில் அந்த படத்தையும் நான் வெளியிடுவேன். சரிங்க, இப்போ பாருங்க, வடக்கு அரசு தெற்கு அரசு. வடக்கு அரசு என்னது? இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் இது யூதா தேசம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்க, இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் தலைநகரத்தை நான் சொன்னேன், சீகாம்லேருந்து திர்சாக்கு பிறகு சமாரியாவுக்கும் மாற்றிட்டாங்க. சமாரியாவில் ஆகாப் இருக்கும்போது சமாரியாவில் தான் அந்த தலைநகரமாக இருந்தது. பிரியமானவர்களே, சரிங்க, இப்போ இதில் முக்கியமான அரசர்கள் பற்றி சொல்ல போகிறேன். என்னென்னா, முதல் யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் இஸ்ரவேல் அரசரை பற்றி முதல்ல சொல்கிறேன். யெரொபெயாம் 22 ஆண்டுகள் அரசாட்சி செய்தார். அதுக்கடுத்து நாதாப் 2 ஆண்டுகள் அரசாட்சி செய்தார். அதை நாதாபை கொலை செய்துட்டு பாஷா 24 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அதுக்கப்புறம் ஏலா என்கிறவர் 2 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அப்புறம் கடைசியில் சிம்ரி 7 நாட்கள் மட்டுமே அரசாட்சி செய்தார். அப்புறம் சிம்ரியை கொன்றுவிட்டு உம்ரி என்ன செய்தார்னால் 12 ஆண்டுகள் அரசாட்சி செய்தார். அதற்கப்புறம் ஆகாப் என்ற மன்னர் அரசாட்சி செய்தார். இப்படியாக வடக்கு தேசத்திலே மன்னர்கள் இருந்தார்கள். பிரியமானவர்களே, சரிங்க, இதை பற்றிலாம் உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக என்ன சொல்லியிருந்தேன், இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்திலே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அது ஒரு 10-12 வீடியோக்களில் அரை மணி நேரம் சொல்லியிருந்தேன். நீங்கள் இதை திருப்பியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஷீலா டேனியல் என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் போய் பார்க்கலாம். அதே போல் இன்னொரு யூடியூப் என்னவென்றால் ஜாய் டிவி என்கிற யூடியூப்லேயும் நீங்கள் இது பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். அந்த சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த அரசர் 22 ஆண்டுகள் அரசாட்சி செய்தார். இவர் ஒரு கொடிய அரசராக இருந்தார். மக்கள் யூதாவிலிருந்து எருசலேமிற்கு செல்லாதிருக்க பெத்தேலிலும் தானிலும் மேடை கோவில்களை உண்டு பண்ணினார். அடுத்து லேவியர்களை ஆசாரியர் பதவியினின்று நீக்கிவிட்டார். கர்த்தரின் தண்டனையால் மரித்தார். இதுதான் நம்ம முதல்ல சொன்ன யெரொபெயாமுடைய வரலாறு. யெரொபெயாம் 22 அரசாட்சி செய்தார். அவருடைய குறிப்பிடத்தக்க சில நிகழ்ச்சிகளை சொல்கிறேன். அவர் என்னன்னா, அவர் தான் என்ன செய்தார், யூதாவிற்கு மக்கள் தேவனை வழிபட செல்ல வேண்டாம் என்பதற்காக இங்கேயே 2 தான் பெத்தேல் என்ற 2 இடங்களிலும் பொன் கன்று குட்டிகளை செய்வித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனால் அது மட்டும் இல்லை, லேவியர்களுக்கு ஆசாரியர் பதவியிலிருந்து அவங்களெல்லாம் நீக்கி விட்டான். அப்படியே செய்துவிட்டு யார் கிடைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஈனமானவர்களையும் ஜனங்கள் ஈனமானவர்களையும் என்ன செய்தான், அந்த கோயிலுக்கு ஆசாரியர்களாக அவன் நியமித்தான். பிரியமானவர்களே, எனவே கர்த்தரின் தண்டனையாலே அவன் மரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இது முதல் அரசர் இஸ்ரவேலிலே, அதாவது பிளவுபட்ட அரசியலை இஸ்ரவேல் தேசத்தில். இரண்டாவது யாரு? நாதாப் அப்படிங்கிறவர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யெரொபெயாமுடைய மகன் தான். இவர் கர்த்தருக்கு பிரியமற்ற செயலை செய்தார். இவரும் கொலை செய்யப்பட்டார். இவர் கொலை செய்து அடுத்ததாக வந்த அரசர் பேர் பாஷா. இந்த பாஷா அரசர் 24 ஆண்டுகள் அரசாட்சி செய்தார். நாதாபை கொலை செய்தவர். அது மட்டுமல்ல, யெரொபெயாமின் குடும்பத்தினரை முற்றிலும் அழித்தவர் இவர் தான். ஏன்னா அவங்களாம் ஆண்டவர் பிடிக்காம இருந்துச்சு. இந்த ஆளை வச்சு என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர், இந்த யெரொபெயாம் மக்கள் எல்லாரும், யெரொபெயாம் குடும்பத்தார் அழிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலரை பாவம் செய்ய பண்ணினவரும் இந்த பாஷா பண்ணினார். அடுத்து பாருங்க,
அடுத்து ஏலா என்ற மன்னன் வந்து 4வது மன்னன். அந்த ஏலா வந்து 2 ஆண்டுகள் அரசாட்சி செய்தார். இவர் வந்து மது அருந்தி வெறித்திருக்கையில் இரத தலைவரால் கொலை செய்யப்பட்டார். இவர் வந்து குடிச்சு வெறிச்சிருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, ரத தலைவர் இவரை கொன்றுவிட்டு அந்த ரத தலைவரான சிம்ரி என்ன செய்கிறார், அரசராக மாறுகிறார். பிரியமானவர்களே, இந்த சிம்ரி வந்து 7 நாட்கள் மட்டும்தான் அரசராக இருந்தார். இவர் தான் 7ஆம் மன்னரை கொன்றவர். இவர் என்ன செய்தார், தற்கொலை செய்து கொண்டார். சரிங்க, 7 நாட்களுக்கு அப்புறம் தற்கொலை செய்து கொண்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா உம்ரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு முன்பிருந்த எல்லோரையும் விட தீயவை செய்தவர், வரலாற்று அறிஞர்களால் மிகவும் ஆற்றல் உள்ளவர் என போற்றப்படுபவர், தலைநகரை சமாரியாவிற்கு மாற்றினவர். 150 ஆண்டுகள் அங்கே தலைநகரமாக இருந்தது இந்த சமாரியா என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக உம்ரி வந்து அரசாண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக உம்ரிக்கு மகன் யாரு, ஆகாப். ஸோ இந்த ஆகாப் மன்னன் வந்து 22 ஆண்டுகள் அரசாட்சி செய்தார். இவரும் மிக கொடிய அரசர், எசபேலின் கணவர். தனக்கு வேணும் பக்கத்தில் இருந்தக்கூடிய அந்த நாபோத்தோட திராட்சை தோட்டம் தனக்கு வேணும் என்பதற்காக அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த எசபேல் வந்து அவரை வந்து கல் எறிஞ்சு கொள்ளும்படியாக ஒரு சதி திட்டம் தீட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி அவங்க மனைவி செய்வதற்கு இவர் என்ன செய்தார், இவரும் ஒத்துழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே மிகவும் கொடிய அரசராக இருந்தார். பாகால் ஆராதனையை தேசியமயமாக்கினவர். இவர் தான் என்ன செஞ்சார், எல்லாருமே, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்குமே பாகாலை வணங்கும்படியாக ஒரு தேசிய தெய்வமாக என்ன செய்தார், அந்த பாகால் ஆராதனை ஆக்கிவிட்டார். பிரியமானவர்களே, அப்போ தான் என்ன செஞ்சார், ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி எழுப்பினார். இது வந்து எலியா தீர்க்கதரிசின் காலமாக இருந்தது. அவர் இங்கே பல அற்புதங்களை செய்தார் என்று நான் முன்னாடி சொன்ன செய்திகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பிரியமானவர்களே, சரிங்க. அடுத்ததாக நம்ம வந்து என்ன செய்து விட்டோம், இஸ்ரவேல் கோத்திரத்தில் முக்கிய அரசர்களை நாம் ஒரு தடவை பார்த்து விட்டோம். இப்பொழுது யூதா கோத்திரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். யூதா கோத்திரத்தில் யார் வந்தது, சாலமனுடைய மகன் வந்தார். சாலமனுடைய மகன் யாரு, யெரொபெயாம். இவர் தான் முதல் அரசராக இருந்தார். இந்த முதல் அரசர் வந்து 17 ஆண்டுகள் அரசாட்சி செய்தார். லேவியருக்கு அடைக்கலம் கொடுத்தார், நகரங்களை கட்டி உறுதிப்படுத்தினார், ஆட்சி நிலையான. ஏன்னா லேவியர்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே லேவியர்களை வந்து அரசர் பதவியிலேருந்து இஸ்ரேலில் வந்து யெரொபெயாம் நீக்கி விட்டாங்க இல்லையா, அதனால இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, இங்கே போய் இங்கே அடைக்கலம் புகுந்தார்கள். எங்கே, தெற்கு தேசத்திலே யூதா தேசத்தில் அடைக்கலம் புகுந்தார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்றால், அவர் வந்து அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்தார், நகரங்களை கட்டி உறுதிப்படுத்தினார், ஆட்சி நிலையான பொழுது நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார். இப்போ ஆட்சி நிலையாகிற வரைக்கும் தான் எல்லாம். அப்போ நிலையான பிறகு என்னாச்சு, நியாயப்பிரமாணத்தை சரியாக அவர் வந்து கடைபிடிக்காமல் விட்டு விட்டார். எகிப்திய அரசர் ஷீஷாக்கினாலே நெருக்கப்பட்டார். செமாயா தீர்க்கதரிசியின் சொற்களை கேட்டு தம்மை தாழ்த்தினார். இவர் இப்படி தவறெல்லாம் செய்த பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பினார். அவர் பேர் செமாயா. இந்த செமாயா தீர்க்கதரிசி வார்த்தைகளை கேட்ட பிறகு தன்னை அவர் தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்கள், பிதாக்களைப் போல இவரும் நித்திரை அடைந்தார். இந்த ரெகோபெயாம். ரெகோபெயாமுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபியாம். இந்த அபியாம் என்ற தீர்க்கதரிசி அபியாம் என்ற அரசரை பார்க்கிறோம். இந்த அபியாம் என்ற அரசர் 3 ஆண்டுகள் அரசாட்சி செய்கிறார். ரெகோபெயாமுடைய மகனாக இருப்பார் நினைக்கிறேன். அபியாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேலுடன் போர் தொடுத்தார், கர்த்தரில் நம்பிக்கை வைத்ததால் வெற்றி பெற்றார், பிதாக்களை போல நித்திரை அடைந்தார். அபியாம் அருமையான ஒரு அரசராக இருந்தார். அவர் 3 ஆண்டுகள் தான் அரசாட்சி செய்தார். ஆனாலும் அவர் இஸ்ரவேலோடு போர் தொடுத்து என்ன செய்தார் என்றால், கர்த்தர் பேர் அவர் வைத்த நம்பிக்கையினால் அவர் வெற்றி பெற்றார் என்று சொல்லி பார்க்க, இவரும் பிதாக்களைப் போலவே ஒரு நல்ல ஒரு மரணமாக அவருக்கு அமைந்தது, நித்திரை அடைந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசா. இப்போ அபியாமுடைய மகன் ஆசாவை பார்க்கிறோம். இந்த ஆசா வந்து 41 ஆண்டுகள் அரசாட்சி செய்தார். இந்த ஆசா வந்து எப்படிப்பட்டவர் என்றால் மிகவும் நல்லவர். கர்த்தரின் பலிபீடத்தை புதுப்பித்தார், பலு செலுத்தினார், கர்த்தரை தேடாதவர்கள் மரணத்திற்கு பாத்திரர் என கட்டளையிட்டார், கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இவருடைய நாட்களை கர்த்தர் அங்கே அந்த தேசத்திற்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இஸ்ரவேல் அரசரான பாஷா போருக்கு வந்தபோது சீரிய அரசரை உதவிக்கு நாடினார். இப்போ வந்து இஸ்ரேவேல் அவரை வந்து சண்டை போட்டு போயிட்டார்ல, யாரு, அபியாம் வந்து சண்டை போட்டு இஸ்ரேவேலில் ஜெயிச்சார். இப்போ உடனே என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் மக்கள்லாம் அடுத்து வந்தவர் யாரு, ஆசா வந்தோடனே என்ன செஞ்சாங்கன்னா அவர்கிட்ட போரிட வந்தாங்க. அப்படி போரிட வருகிற பொழுது இவர் என்ன செஞ்சாரு, சீரிய அரசரை தனக்குள்ளே உதவிக்கு அழைத்தார். அதனால அவர் வந்து அருமையாக அந்த இதை வந்து தப்பிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லை, பிதாக்களை போலவே இவர் அருமையாக மரணத்தை அடைந்தார், நித்திரை அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 4வது அரசர் பேர் யோசபாத். இவர் பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகள். பிரியமானவர்களே, நீங்கள் குறிப்பாக பாருங்க, இங்க இருக்க அரசர்கள் யூதா இருக்க அரசர்கள் ஏன் வந்து ரொம்ப நாட்கள் அரசாட்சி செய்தார் என்றால், அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததினாலே கர்த்தர் அவர்களுக்கு
நீடி ஆயுளை கொடுத்து அவரை கவனித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்க, யோசபாத் 25 ஆண்டுகள் கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். செல்வமும் சிறப்பும் பெருகின. கர்த்தரை குறித்த பயம் சுற்றிலும் இருந்த நாடுகளுக்கு பரவியது. பிதாக்களைப் போல இவரும் அருமையான ஒரு நித்திரை அடைந்தார். சரிங்க பிரியமானவர்கள், அடுத்ததாக 5வது அரசர் பேரு யோராம். இவர் 8 ஆண்டுகள் அரசாட்சி செய்தார் பிரியமானவர்களே. ஆகாப் மற்றும் உம்ரியின் புதல்விகளை திருமணம் செய்தார். இந்த யோராம் என்கிறவர் ஒரு தவறு செய்து விட்டான். என்னன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய ஆகாப் மன்னனுடைய மகள்களை, ஆகாப் மற்றும் உம்ரியின் புதல்விகளை அவர் திருமணம் செய்து கொண்டார். ஆகாபோட மகளையும் கல்யாணம் முடிச்சிட்டாரு. உம்ரி யாரு? உம்ரி பார்த்தீர்கள் என்றால், உம்ரி ஆகாபுடைய அப்பா. அவருடைய குமாரத்திகளையும் திருமணம் செய்தார். அதனால என்ன ஆயிட்டாரு? அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால, அவங்களுடைய தூண்டுதலினால பாகால் ஆராதனையை ஊக்குவித்தார். எலியா தீர்க்கதரிசியால் கடிந்துரைக்கப்பட்டார். எலியா விடலை, ரொம்ப கண்டித்து சொன்னார். அப்போ இவர் கீழ்ப்படியாமல் இருந்தார். அதனாலே இவர் குடல் நோயினால் பாதிக்கப்பட்டார். யாருக்கும் விருப்பமில்லாதவராக இறந்தார். பார்த்தீங்களா? ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாகால் தெய்வத்தை வழிபட்டதினாலே இவருடைய இறப்பு யாருக்கும் விருப்பம் இல்லாதவராக இறந்தார். ஏன்னா குடல் நோயினாலே அவர் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார். சரிங்க பிரியமானவர்களே, அதுக்கடுத்ததாக அகசியா மற்ற அரசர்களை பற்றி அடுத்த 2 ராஜாக்கள் புத்தகத்திலே நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. கர்த்தர், நீங்களும் ஒரு தடவை இந்த வசனங்களாக கேளுங்க, வசனத்தை வாசித்து 22 அதிகாரங்களை உடைய இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தை நன்றாக வாசித்து கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதன் வழியாக நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். நீங்கள் எப்படி வாழ வேண்டும், கர்த்தரை விரும்பாத, கர்த்தரை தேடாத, கர்த்தரை விட்டு விலகின எல்லா மன்னர்களுக்கும் ஏற்பட்ட கதிகள் எல்லாமே நம்ம கருத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கருத்துக்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென்.